கழுகாசல மூர்த்திக்கு அரோகரா. கழுகுமலை முருகன் சேனல். கோபத்தின் விளைவு பற்றி சொல்கிறேன். கோபம் படவே கூடாது. கோபம் பட்டால் நம்மளுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஏறி மூளையில் ரத்த நரம்புகள்லாம் அப்படியே சூடாயிடும். கோபம் கண்ணை மூடும், வாயை திறக்கும். கோபம் வந்தால் கண்ணே தெரியாது. கண்ணு தெரியாமல் வாயில் வந்ததெல்லாம் பேசிடுவாங்க. பிற தீய குணங்களுக்கு காரணமாக அமையும். மனத்தெளிவை மறைக்கும். நரம்பு தளர்ச்சியை உண்டாக்கும். பசியின்மையை உண்டாக்கும். முகத்தின் இயல்பான அழகை கெடுக்கும். நண்பர்களை இழக்கச் செய்யும். முடிவில் வாழ்நாளை குறைத்துவிடும். மிக கொடிய குணம் கோப குணமாகும். மிக கொடிய பாவம் கோல் சொல்லுதல். தூக்கம் வராதவனுக்கு இரவு நீண்டு காணப்படும். களைத்திருப்பவனுக்கு வழி வெகு தொலைவாக இருக்கும். நல்ல அறத்தை அறியாத மூடனுக்கு பிறவி எல்லையற்றது. வெயிலை அனுபவித்த பின்னரே நிழலின் இனிமை தெரியும். துன்பத்தை அனுபவித்த பின்னரே சுகத்தின் உயர்வு புரியும். புண்ணியம் முக்திக்கு ஏணி, பாவம் நரகத்திற்கு பாதை. மனிதன் மனிதாபிமானத்தை விட்டுவிட்டால் மிருகமாகிறான். ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே திருத்தி கொண்டால் உலகம் திருந்தும். தன்னம்பிக்கை உடையவன் வலிமையுள்ளவனாகிறான். தன்னம்பிக்கை அற்றவன் பலமற்றவனாகிறான். உண்மையை கடைப்பிடிப்பவனுக்கு கவலை இல்லை. அறிவில் சிறந்தவனுக்கு தயக்கம் இல்லை. மனதில் தைரியம் உள்ளவனுக்கு அச்சமில்லை. நேர்மை உள்ளவனுக்கு என்றும் துன்பமில்லை. வதந்தி வேகமாக பரவும், ஆனால் உண்மையைப் போல நிலைத்திருப்பதில்லை. உடை அழகாக இருக்கலாம், ஆனால் உள்ளம் தூய்மையாக இருந்தே ஆக வேண்டும். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.